அந்த நேரத்தில் என்னை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப், ஓ வாலிபர்களே, உங்களால் யாருக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கட்டி காப்பாற்ற முடியுமோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். யார் திருமணம் முடிக்கிறாரோ அந்த திருமணம் அவருடைய கருப்பை பாதுகாக்கும், அவருடைய பாவை பாதுகாக்கும் என்பதாக என்ற கருத்தை சொன்னார்கள். திருமணம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அதை வலியுறுத்தும்படியான இன்னொரு ஹதீஸை சொன்னார்கள், திருமணம் என்பது என்னுடைய வழிமுறைகள், என்னுடைய சுண்ணத்தில் உள்ளது. யார் தேவையில்லாத காரணங்களுக்காக என்னுடைய அந்த சுண்ணத்தை புறக்கணிப்பாரோ அவர் என்னை சார்ந்தவரே அல்ல என்பதாக சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த நிக்காஹின் முக்கியத்துவத்தை நாம் எழுத வேண்டும். நிக்காஹ் இன்னும் முடிக்கிறார்கள், ஆனால் முடிப்பதற்கான காரணங்களை விளங்கி முடிக்க வேண்டும். அதே சொன்னார்கள், ஒரு பெண் 4 காரணத்திற்காக திருமணம் முடிக்கப்படுவார். ஒன்று நிமாரிகா, ஒன்று செல்வத்திற்காக, 2வது வழி ஜமாரிகா, அதற்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவார். 3வது வழி நசபிகா, அவருடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக திருமணம் முடிக்கப்படுவார். 4வது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வழி தீனிகா, அவருடைய மார்க்கத்திற்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவார். சொன்னார்கள், நீங்கள் தீனுள்ள பெண்ணை தேர்ந்தெடுங்கள். இது வெறும் மனோக்களுக்கான பயான் கிடையாது, எல்லோருக்குமான பயான் தான். நீங்கள் தீனுள்ள பெண்ணை தேர்ந்தெடுங்கள், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் என்று நம்முடைய வாசியில் சொல்லுவோம். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் சொல்லுவோம். அந்த கருத்துப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தீனுள்ள பெண்ணை தேர்ந்தெடுங்கள். நரகத்தை விட்டு இவரை பாதுகாக்க அந்த குழந்தை, இவர் பாதுகாப்புடைய அந்த குழந்தை ஒரு காரணமாக அமையும் என்று நம்முடைய வாழ்க்கைக்கு நுழைய வேண்டும். அதே போல் எல்லோருக்குமான ஒரு செய்தி, நாம் நிக்காஹ் முடிந்து விட்டோம் என்று சொன்னால் மனைவிமார்களுடைய மனதை புரிந்து நடக்க வேண்டும். ஒரு அற்புதமான ஹதீஸ் நமக்கெல்லாம் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடுவார்கள். இதே மற்ற மனைவிமார்களோடு அதே போல ஓட்டப்பந்தயம் ஓடினார்கள் என்று வருகிறதா என்றால் ஹதீஸ்களில் காண கிடைப்பது கிடைக்காது. ஏன்? மற்ற மனைவிமார்கள் ஏற்கனவே திருமணம் முடித்து வயதானவர்கள் விதவைகள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிறு வயது சிறுமியாக இருந்தார்கள். இன்னும் ரசூலுல்லாஹ் அவர்களை அவர்களுடைய அந்தஸ்தை கூட சரியான முறையில் புரிந்து கொள்ளாத அளவுக்கு ஒரு சிறுமியாக இருந்தார்கள். அந்த சிறுமிக்கு ஏற்பதை போல், அந்த வயதுக்கு ஏற்பதை போல் ரசூலுல்லாஹ் தானும் அந்த வயதை ஒத்தவர்களாக மாறி போனார்கள். அதற்கு ஆயிஷா சொல்லுவாங்க, அவங்களோட போக நாங்க போய்கிட்டு இருந்தோம், சஹாபாக்கள் எல்லோரும். ரசூலுல்லாஹ் என்னோடையும் முன்னே போக சொல்லிவிட்டு என்னை மட்டும் உடனே இருக்க சொன்னார்கள். நானும் ரசூலுல்லாஹும் ஓட்டப்பந்தயம் ஓடினோம். முதல் தடவை நான் ஜெயிச்சிட்டேன். ஏன்னா என்னுடைய உடம்பு இளைஞராக இருந்துச்சு, நான் ஜெயிச்சிட்டேன். இதே சில பாடங்கள் கழித்து அது போன்ற ஒரு சூழ்நிலை வருது. ரசூலுல்லாஹ் அப்பவும் சொன்னார்கள், இப்பொழுதும் நாம் ஓட்டப்பந்தயம் ஓடுவோம். திரும்பவும் ஓட்டப்பந்தயம் ஓடினார்கள். ரசூலுல்லாஹ் அதற்கு ஆயிஷா சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் உடம்பு என்னுடைய உடம்பு சிறுசிருச்சு. அந்த காரணம் வச்சு ரசூலுல்லாஹ் கரெக்டா என்ன சமயப்பாட்டு முந்திட்டாங்க. முந்தின ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், இது அதுக்கு பகரம். ஒரு மேட்சில் நீ ஜெயிச்ச, இன்னொரு மேட்சில் நான் ஜெயிச்சிட்டேன். மேட்சில் ராமா. நான் சொல்ல வருகின்ற விஷயம், அந்த வயதுக்கு ஏற்பதை போல் அந்த மனைவியுடைய உள்ளத்தை, பக்குவத்தை, அந்த உணர்வை அடிப்படைத்து ரசூலுல்லாஹ் புரிந்து நடந்து கொண்டார்கள். அது போலவே நாமும் நம் மனைவிமார்களோடு, மனைவி சம வயதுடையவர்களாக இருக்கலாம் அல்லது நம்மை விட பெரும்பாலும் குறைவான வயதுள்ளவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய மனோபாவங்களை புரிந்து அவர்களுக்கு ஏற்றால் போல் நாம் சரியான முறையில் மூச்சு வரையாக மட்டுமல்ல சொர்க்கத்திலும் தொடரும். எல்லாம் அல்லாஹ்
ஆலமீன் அப்படிப்பட்ட மணமக்களாக இந்த மணமக்களை வாழ செய்வானாக. நம்முடைய குடும்பங்களையும் சந்ததிகளாக தீனுடைய சூழலில் வளரச் செய்வானாக. எதை கேட்க வைத்தானோ, எதை பேச வைத்தானோ அதன்படி இஸ்லாத்தோடு கடைசி மூன்று வரை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாரத்தில் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய மகள் ஆஜிரா என்ற பெண்ணை ஓசான் என்ற மணமகனுக்கு 24 கிராம் தங்கத்தை நிக்காஹ் செய்து வைக்க உங்களை என்னுடைய வக்கீலாக நியமனம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதம் நிறைந்த சுன்னத்தான நிக்காஹுடைய மஜ்லிஸிற்கு மணமக்கள் வீட்டார்களின் அழைப்பை ஏற்று அன்புடன் வருகை தந்திருக்கும் ஷம்சுல் இஸ்லாம் நிர்வாகத்தார்கள், செக்கடிப்பள்ளி மற்றும் மணமக்கள் வீட்டார்கள் ஜமாத்தார்கள் என்று வரவேற்று இந்த நிக்காஹுடைய மஜ்லிஸை ஆரம்பி செய்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த மணமக்களை இரு உலகிலும் வெற்றி பெற்றவர்களாக வாழ வல்ல அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. அனைவரும் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالعدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقد قال نبينا صلى الله عليه وسلم:
تناكحوا وتعاندوا وتكاثروا فإني أباهي بكم الأمم يوم القيامة ولو بالسكر. وقال أيضا صلى الله عليه وسلم: النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني. وأقول قولي هذا وأستغفر الله العليم لي ولكم وأستعفي عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. أزوجك على ما أمر الله تعالى بإمساك بمعروف أو تسريح بإحسان. أنكحتك هاجرة بنت محمد الياس بالصداق مبلغه 24 غراما من ذهب وكيلا عن أبيها بالشهود من حضر في هذا المجلس الكريم. قبلت نكاحها وتزويجها بالصداق المذكور رضيت به وبها. ஜனாப் முஹம்மது இலியாஸ் அவர்களுடைய மகளார் ஹாஜிரா என்ற பெண்ணை 24 கிராம் தங்கத்தை மகளாக பெற்று அப்பெண்ணின் தகப்பனாரிடம் வகாலத் பெற்று இச்சபையோர்களின் சாட்சியாக உங்களுக்கு நிக்காஹ் செய்து சேர்த்து தந்தேன். நீங்கள் நிக்காஹ் செய்து சேர்த்து தந்த ஹாஜிரா என்ற பெண்ணை என்னுடைய மனைவியாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன், ஒப்புக்கொண்டேன், பொருந்திக் கொண்டேன். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். أستغفر الله العظيم أستغفر الله العظيم أستغفر الله العظيم من كل ذنب وخطيئة وأتوب إليه وأسأله التوبة. بسم الله والحمد لله والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. وزوجك على ما أمر الله تعالى به من إمساك بمعروف أو تسريح بإحسان. أنكحتك حنان حلمية بنت خواجة نجم الدين بصداق مبلغه 24 غراما من الذهب وكيلا عن بها بشهود حضور المجلس الكريم. قبلت نكاحها وتزويجها بهذا الصداق المذكور ورضيت به وبها. ஜனாப் ஹாஜா நஜ்முத்தீன் அவர்களுடைய மகளார் ஹனான் ஹல்மியா என்ற பெண்ணை 3 பவுன் தங்க மகருக்கு அந்த பெண்ணுடைய தகப்பனார் இடத்திலே வக்காலத்து பெற்று சங்கை கூறிய இந்த சபையோர்கள் சாட்சியாக அவங்களுக்கு நான் நிக்காஹ் செய்து சேர்த்து தந்தேன். இப்பொழுது சொல்லப்பட்ட 24 கிராம் தங்க மகருக்கு நீங்கள் நிக்காஹ் செய்து சேர்த்து தந்த ஷாஜா நஜ்முத்தீன் அவர்களுடைய மகனார் ஹனான் ஹில்மியா என்ற பெண்ணை மனப்பூர்வமாக கபூல் செய்தேன், ஒப்புக்கொண்டேன். ஜனாப் ஹாஜா நஜ்முத்தீன் அவர்களுடைய மகனார் ஹனான் ஹில்மியா என்ற பெண்ணை 24 கிராம் தங்க மகருக்கு அந்த பெண்ணுடைய தகப்பனாருக்கு நான் வக்கீலாக இருந்து சங்கைக்குரிய இந்த சபையோர் முன்னிலையிலே நான் உங்களுக்கு நிக்காஹ் என்னும் ஒப்பந்தம் செய்து சேர்த்து தந்தேன்.
இப்பொழுது சொல்லப்பட்ட 24 கிராம் தங்க மகருக்கு நீங்கள் நிக்காஹ் செய்து சேர்த்து தந்த ஹனான் ஹெல்மியா என்ற பெண்ணை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டேன், பொருந்திக் கொண்டேன், ஏற்றுக்கொண்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக் وجمع بينهما في خير. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين. رب هب لي من الصالحين رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء رب لا تذرني فردا وانت خير الوارثين. சிறிய பெரிய பாவங்களை இவனை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்றோர்கள், உஸ்தாத்மார்கள், மனைவி மக்கள், எங்களுடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மணமக்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தெரியாமல் அறியாமல் நடந்திருந்த தவறுகளை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ், இவர்களை இன்மையிலும் மறுமையிலும் யா அல்லாஹ் ஒரே தம்பதிகளாக யா அல்லாஹ் சந்தோஷமானவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இவர்களுக்கு சாலிஹான சந்ததிகளை, ஹாஃபில்களை, ஆலிம்களை, தாயிகளை, தீனை பாதுகாக்கக்கூடிய நல்லடியார்களை உருவாக்குவாயாக. யா அல்லாஹ், இவர்களை யா அல்லாஹ் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை நசீபாக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், கடனில்லாத வாழ்க்கை வாழ பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், கடன் பட்டவருடைய கடனை அடைவதை செய்வாயாக. நோயில் உள்ளவர்களுக்கு நல்ல சமத்தை தருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்தை யா அல்லாஹ் தேடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை நசீபாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் கணவன் மனைவி யா அல்லாஹ் பாசமில்லாமல் இருக்கிறார்களோ கணவன் மனைவி மத்தியில் உண்மையான மகப்பத்தை ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த எண்ணத்திலே உனக்கு உரிசமில்லாத நெஞ்சோடு நடந்தால் மன்னி தருவாயாக. யா அல்லாஹ், இதோடு அனைத்து நற்காரியங்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் வாழ்க்கையை பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், இவர்களை ஒரு முன்மாதிரியான தம்பதிகளாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இரு குடும்ப தலைவரையும் எல்லா நிலையிலும் சந்தோஷமாக ஒன்றாக சேர்ந்து வர பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் வயது வந்து ஜோடி கிடைக்காமல் தேடிக் கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் சாலிஹான தீங்காரியான ஜோடியை ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய உள்ளங்களில் ஹாஜாத்துகளை கைதான முறையில் நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صل يا رب على النبي سيدنا محمد وعلى آله وصحبه. இப்படி திரும்பிக்க இப்படி திரும்பிக்க தம்பி கிட்ட நவர் விட்டு நவர் இந்த பொசிஷன்ல நின்றுங்க இங்கிட்டே நின்றுங்க இப்படி வாங்க இதா ஃபைசல் முபாரக் இப்படி இப்படி வந்துருங்க. ஃபைசல் இங்கிட்டு திரும்ப ஃபௌசான் தட்டி விட்டாங்கல்ல ஒரு கூட்டத்தில் அவங்களாம் சமாளிக்க முடியாது. சின்ன பையனை குரூப் பண்ணலாம். Oh, yeah.
வாங்க வாங்க நாளைக்கு என்ன ஆமா ஃபங்க்ஷன் சரி இப்படி வாங்க அவராச்சா ஃபுல்லா ஆமா கிட்டா சாப்பாடு நோக்கி முடிஞ்சா ஒரு தம்பி இல்ல வாங்க ஆமா இதான் ராஜா மருமகன் சரி தம்பி ஒரு போட்டோ எடுத்துக்கிங்களா வெரி குட் சூப்பர் கை கொடுங்க ரெண்டு பேரும் மச்சான மச்சினா ஃபௌசான் நான் இருக்கேன் ஃபௌசான் வாங்க சென்னை வாசிகள் வாங்க பின்னாடி நில்லுங்க கொஞ்சம் சென்னை வாசிகள் நில்லு எல்லாம் கொஞ்சம் பின்னாடி வாங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க ஓகே அப்படி இருங்க கொஞ்சம் கிட்டன வந்து க்ளோஸ் அப்ல எடுப்பேன் கொஞ்சம் அப்படி க்ளோஸ் அப்ல வரோம் அப்படி ஓகே பிளானே Subscribe to Creativity channel, like,
share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.